அனைவருக்கும் வணக்கம். நான் உயிர்வேலி ஞானகுரு. வேலிகள் நம்ம தமிழ்நாடு முழுக்க இப்போ எல்லா இடங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உயிர்வேலியில் தண்ணி இருந்தாலும் இல்லாட்டியும் மழையை நம்பி மட்டும் வரக்கூடிய செடிகள் நிறையா இருக்குது. அது எல்லாமே கொடுக்குறோம். அடுத்து ஆடு மாடுகள் சாப்பிடாத உயிர்வேலி செடிகளும் நம்மள்கிட்ட இருக்குது. ஏன்னா எல்லா உயிர்வேலியுமே ஆடு மாடு சாப்பிடுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அதனால ஆடு மாடு சாப்பிடாத உயிர்வெளிகளும் நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த விராலி செடி ஆடு மாடுகள் சாப்பிடாது. அதை நாத்தா விதை எடுத்து அதை நாத்தா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இந்த ஈச்சம்பழம் அதுவுமே இப்போ எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஈச்சம் அவங்க விளைநிலங்களில் வீடை சுற்றியும் இந்த 1-2 வச்சுக்கலாம், விளைநிலங்களையும் அந்த ஈச்சம் செடியும் வச்சுக்கலாம். அடுத்து முக்கியமாக இந்த யானை வராமல் இருக்கிறதுக்காக அந்த கோபுரக்கள்ளி, யானைக்கள்ளி அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அந்த செடியை நம்ம யானைக்காகவும் காற்று பன்றிகளை தடுக்கிறதுக்காகவும் முக்கியமாக அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பரம்பை செடி, அது இந்த குரங்கு வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். அப்புறம் மீது எல்லாமே வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடிகளை நம்ம நிறைய வச்சிருக்கிறோம். அவசியம் 5 ஏக்கரா இருக்கட்டும், 50 ஏக்கரா இருக்கட்டும், 500 ஏக்கரா இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே நம்ம உயிர்வேலிகள் பண்ணி தர்றோம், பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 1 சென்ட் இருந்தாலும் 5 சென்ட் இருந்தாலும் அவங்களுக்குமே நம்ம உயிர்வேலிகள் பண்ணி தர்றோம். மேலும் உங்களுக்கு உயிர்வேலி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது, எடுத்துங்க. நானும் ஒரு முறை சொல்றேன். 96 26 74 34 59. மேலும் உயிர்வேலிகளை உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தொடர்பு கொண்டு கூப்பிடுங்க. நன்றி. வேற